ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு பேட்டில் ராயல். நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நிச்சயமா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல கிளைமேக்ஸ் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க, இந்த படத்துல முக்கியமான நிறைய சீன் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான படத்தை தாங்க பார்க்க போறோம். படத்தோட முதல் சீன்லயே ஆயிரம் வருஷமா நல்லா இருந்த ஜப்பான் நாடு இப்ப சரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. நாட்டுல அன்எம்ப்ளாய்மெண்ட் பெர்சன்டேஜ் வந்து 15% அதிகரிச்சுன்னு சொல்றாங்க. இதனால நாட்டுல 10 மில்லியன் பேர் வேலை இல்லாம சுத்திட்டு இருந்திருக்காங்க. 8 லட்சம் மாணவர்கள் ஸ்கூலுக்கே போறது இல்லையா. பசி, வறுமை, இதனால சின்ன பசங்க எல்லாரும் அதிகமா தப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வயசுல மூத்தவங்களை எல்லாம் அட்டாக் பண்ணி சாப்பாடுகளை பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால வயசுல மூத்தவங்க எல்லாரும் சின்ன பசங்களை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கடைசியில எஜுகேஷனல் சட்ட சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்துக்கு பேர் தான் பேட்டில் ராயல். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது ஒரு ஸ்கூல்ல 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க அந்த ஸ்கூல்ல ஏபிசி செக்ஷன் இருக்கும்ல, அதுல ஏதாவது ஒரு செக்ஷனை செலக்ட் பண்ணி அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற 40 பேரோ 50 பேரோ அந்த ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் ஒரு தீவுல கொண்டு போய் விட்டுருவாங்க. அவங்க கையில ஆயுதத்தை கொடுத்துருவாங்க. சில பேர் கையில கத்திய கொடுப்பாங்க, சில பேர் கையில துப்பாக்கிகளை கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க 3 நாள் தங்களுக்குள்ளேயே யுத்தம் பண்ணிக்கணும். கடைசியில ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உயிரோட இருக்கணும், அவங்க மட்டும்தான் வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. இதனால சின்ன பசங்க எல்லாருமே பயப்படுவாங்க, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சட்டம் பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கும் போல இருக்கு. இந்த வருஷம் நடந்த போட்டியிலையும் ஒரு கண்டஸ்டன்ட் வின் பண்ணிருக்காங்க. அது ஏன்னு பார்த்தா அது ஒரு சின்ன பொண்ணு. இந்த தடவை வின் பண்ணிருக்கிறது ஒரு பொண்ணுன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் வேற ரொம்ப ஆர்வமா பேட்டி கொடுத்துக்கிட்டே போறாங்க. அந்த சமயம் மக்கள் கூட்டத்தை பார்த்து அந்த தீவுல விளையாடி ஜெயிச்சு வந்தவ சிரிக்கிறா. அதை பார்த்துட்டு அந்த ஜேர்னலிஸ்ட் அவ சிரிக்கிறான்னு ரொம்ப பதட்டத்தோட சொல்றாங்க. அப்படியே அதோட சீனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோ 4வது படிக்கும் போதே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவன் 7வது படிக்கும் போது இவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாராம். அவர் தூக்கு போட்டு இறந்து போனதை இவன் நேர்லயே பார்த்துருந்திருக்கேன், பயந்து நடுங்கிருந்திருக்கேன். நம்ம ஹீரோக்கு ஆதரவே இல்லாம போகுது. அவன் தனியா தான் ஸ்கூல்ல படிச்சுட்டு வர்றேன். அவன் பி செக்ஷன்ல தான் படிக்கிறேன். அதே சமயம் ஒரு பொண்ணு பி செக்ஷனுக்கு ஓடி வர்றா. அங்க பார்த்தா அந்த பி செக்ஷன்ல ஸ்டூடெண்ட் பூரா எங்க வெளியில போயிட்டாங்க போல இருக்கு. ஒரே ஒரு டீச்சர் மட்டும் தான் உட்காந்துருக்காரு. அவளும் எங்க மத்த ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்படின்னு கேட்கறா. அவர் அதுக்கு எதுவுமே சொல்லல. போர்ட்ல ஏதோ எழுதி போட்டு வெளியில வராரு. அந்த சமயம் அதே பி செக்ஷன்ல படிக்கக்கூடிய நோபுன்னு ஒருத்தன் இவருடைய தொடையில கத்திய வச்சு வெட்டிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடிறாங்க. இவர் ஏன் அவன் அப்படி பண்ணானா, இவரு ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணலன்னு அடிச்சிருப்பார் போல இருக்கு. இவர் மேல இருந்த கான்ல தான் அப்படி செஞ்சிட்டு போயிருக்கான். என்னதான் ஒரு மனசுக்குள்ள வன்மை இருந்தாலும் அதை வெளியில கட்டிக்காம ரசத்தை மட்டும் பைப்ல கழுவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வருஷம் கடந்து போயிருச்சு. இப்போ இவங்க 9th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன்ல படிச்சிட்டு இருக்காங்க. அந்த பி செக்ஷன்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் ஒரு பஸ்ல ஏத்திட்டு போறாங்க டீச்சரோட. இவங்கள டூர் கூட்டி போறதா சொல்லி தான் கூட்டு போறாங்க. ஒரு தீவு பக்கம் கூட்டு போற மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட மிலிட்டரிக்காரங்க எல்லாம் வழியில நிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோவும் பாக்குறாங்க, இருக்க ஸ்டூடெண்ட்டும் பாக்குறாங்க, பெருசா கண்டுக்கல. இவங்க கூட வர சாரோட ஸ்டூடெண்ட் எல்லாம் நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டே வராங்க. அதே சமயம் அந்த கிளாஸ்லயே நொரிக்கோங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை லவ் பண்ணா போல இருக்கு. அது நம்ம ஹீரோக்காகவே ஒரு ஸ்பெஷல் குக்கி வந்து செஞ்சிருக்கா. அதை நம்ம ஹீரோக்கு வந்து கொடுக்குறா. உனக்காகவே நான் ஸ்பெஷலா செஞ்சது, உனக்கு பிடிக்கும், சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறா. அவனு சரின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறான். ஆனா அவன் ஒண்ணு கூட சாப்பிடல. அதே சமயம் ஒரு பொண்ணு 2 பேத்தையும் போட்டோ எடுக்கிறா. அது இன்ஸ்டன்ட் போட்டோவா வெளியில வந்துருது. அதுவும் நல்லதா இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயம் பஸ் ஒரு டனலுக்குள்ள நுழையுது. அந்த பஸ்ல எல்லாருமே மயங்கி இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு மட்டும் திடீர்னு முழிப்பு வருது. அவன் கையில வச்சிருந்த குக்கி அங்க கிடக்கிறத கவனிக்கிறான். அதை போய் எடுக்கிறான். என்னடா எல்லா பேரும் மயங்கி கிடக்குறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயம் அதே பஸ்ஸுக்குள்ள யாரோ ஒருத்தி முகமுடிய மாட்டிக்கிட்டு இவங்க பஸ்ஸை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ முழிச்சிருக்கத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து அடிச்சு மயங்க வைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த மரண விளையாட்டு நடக்கக்கூடிய மர்ம தீவுல, ஆளை இல்லாத தீவுல எல்லா ஸ்டூடெண்ட்டும் கண்ணு முழிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உட்பட எல்லாருடைய கழுத்துலயும் ஒரு காலர் மாதிரி ஏதோ ஒண்ணு மாட்டிருக்காங்க. அதே சமயம் அந்த ரூமுக்குள்ள இவங்க ஸ்கூல் ட்ரெஸ் போடாத 2 பேர் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அவங்க யாருன்னு இவங்களுக்கு இப்போதைக்கு தெரியல. அதே சமயம் வெளியில ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்கும். எல்லாரும் வெளியில எட்டி பாக்குறாங்க. அந்த ஹெலிகாப்டரும் இவங்க இருக்க பாலஞ்ச பில்டிங்க்கு வெளியில வந்து லேண்ட் ஆகுது. அதே சமயம் அந்த பில்டிங்கை சுத்தி ஏகப்பட்ட மிலிட்டரி வண்டி இருக்கு, ஏகப்பட்ட ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து வெளியில வருது இவங்களுடைய 7ஆம் வகுப்பு ஸ்கூல் டீச்சர் தாங்க. அப்படியே அவரு இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்க ரூமுக்குள்ள வந்து நுழைறாரு. இது ஒரு பால்டஞ்ச ஸ்கூலு. அங்க போர்டு எல்லாம் இருக்கு. அவர் வந்து அங்க லைட் எல்லாம் போட்டாங்க. அவரை பார்த்தோம்னா மத்த ஸ்டூடெண்ட் எல்லாம், நீங்க 7ஆம் வகுப்பு ஸ்கூல் டீச்சர் தானே, இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அவரு, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன்பா, இனிமே நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். சரி, நம்ம கூட இன்னும் 2 ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து சேர்ந்திருக்காங்க, அவங்க கூட அன்பா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேரையும் சொல்றாரு. அவங்க 2 பேருமே நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்னு கூப்பிட்டுக்கலாங்க அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பாடம் எடுக்க போற மாதிரி போர்டுல போய் BR சட்டம்னு எழுதுறாரு. அந்த சமயம் அங்க இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாரு, நம்ம எங்க இருக்கோம், என்ன எங்க கிட்ட விளையாடுறீங்களா இல்ல எங்களை குழப்பறீங்களா அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கேள்வி கேட்கறாங்க. அப்பதான் அவரு இந்த BR சட்டத்தை பத்தி சொல்றாரு. நான் ஃபர்ஸ்ட் சீன்ல சொன்னதாங்க அப்படி சொல்றாரு. இந்த மாதிரி இந்த நாட்டுல விலையில்லாதவங்க அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன பசங்களோட குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதனால வயசுல மூத்தவங்க எல்லாரும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி சின்ன பசங்களை பயமுறுத்துறதுக்காக ஒரு மரண விளையாட்டை விளையாட வைக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அதை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது கூட்டத்துக்குள்ள ஒருத்தி கிசுகிசுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. இவர் சொல்றதை கவனிக்காம. அதனால இவருக்கு செம்ம கோவமாயிருது. சாக் பீஸை வச்சு எரிறாரு அவளை. அவளுக்கு அது ரொம்ப வலிக்குது. இவர் மனசாட்சி இல்லாம பண்றதை பார்த்துட்டு வேகமா ஓடி
வந்து இவரை திட்டுறா. ஆனா அவர் அதை பத்தி பெருசா கண்டுக்கல. நான் பேசும்போதோ யார் பேசும்போதோ தேவையில்லாததா மத்தவங்க கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. அந்த நோபுங்கிற ஒருத்தன் இவர் முன்னாடி தொடையில வெட்டிருப்பான்ல, அவனும் அங்கதான் இருக்கான். அவன் இப்ப ஸ்கூலுக்கே போறதுல போல இருக்கு. கிளாஸ் ட்ரிப்புக்காக இவங்களோட வந்திருக்கான். அதாவது ட்ரிப் கூட்டு போறோம் தான் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கூட்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அவனை பார்த்துட்டு இவனை மாதிரி ஆள் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது, அதனால இந்த மரண விளையாட்டே வச்சிருக்கோம்னு சொல்றாரு. நீங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாக போறீங்க, கடைசியில ஒருத்தர் மட்டும் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த சண்டை நடக்கும்னு சொல்றாரு. இதை கிட்ட மத்த ஸ்டூடெண்ட் எல்லாமே அரண்டு போயிறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேக்குறாங்க. இது நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த சமயம் உங்களோட வந்த டீச்சரு நீங்க இந்த மரண விளையாட்டை விளையாடுறதுக்கு ரொம்ப தடங்களா இருந்தாரு, அதனால அவர் இப்ப என்ன நிலைமையில இருக்காருன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவரோட டெட் பாடியை ஸ்ட்ரெச்ல கொண்டு வந்து எல்லாருக்கும் காட்டுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே மிரண்டு போயிடுறாங்க. இப்பதான் இவங்களுக்கு அந்த கேமோட சீரியஸ்னஸ், நம்ம எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சீரியஸ்னஸே புரியுது. அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே ஒரு வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஸ்கிரீன்ல ஒரு வீடியோவை ப்ளே பண்றாங்க. அதுல ஒருத்தி வந்து பேசுறா. அவ இந்த மரண விளையாட்டை பத்தி தான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்ல போறதா சொல்றா. அது மட்டும் இல்லாம இந்த மரண விளையாட்டோட ரூல்ஸ் என்னங்கிறதையும் சொல்ல போறா. ஹாய் கைஸ், நீங்க தான் இந்த தடவை பேட்டில் ராயலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வகுப்பு, வாழ்த்துக்கள்னு சொல்றா. எல்லா ஸ்டூடெண்ட்டும் இவ என்னடா அவார்ட் கொடுக்க போற மாதிரி வாழ்த்துக்கள்லாம் சொல்றாள்னு அரண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத தீவுல தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றா. இந்த தீவு வந்து 10 கிலோமீட்டர் விட்டம்னு சொல்றா. அதே சமயம் ஃபர்ஸ்ட் எடுக்க ஒருத்தி கிசுகிசுன்னு பக்கத்துல இருக்கவங்க பேசிக்கிட்டு இருந்தால, அவ மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த அந்த 7ஆம் வகுப்பு டீச்சரு அவளை நான் உன்னைய குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்னு கத்தி அவளோட நெத்தியிலே வீசி சம்பவ இடத்துலயே கொண்டாருங்க. இதை பார்த்து மத்த ஸ்டூடெண்ட் எல்லாம் அலறாங்க. இந்த பாலடைஞ்ச பில்டிங்கை விட்டு வெளியே விடலாம்னு பாக்குறாங்க. ஆனா அங்க வந்து குறுக்க நிக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் மேல கண்ணை வச்சு சொல்றாங்க, கீழே தரையில கண்ணை வச்சு சொல்றாங்க. இந்த ஸ்டூடெண்ட் எல்லாரையும் வெளியில போக விட மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல் பசங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு கீழே விழுகிறாங்க. அந்த சமயம் நொரிக்கவும் கீழே விழுகிறா. நொரிக்கோவை நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நோபு காதலிச்சுட்டு இருந்தாங்க. அவ கீழே விழுகிறத பார்த்துட்டு இந்த 7ஆம் வகுப்பு டீச்சர் கூட சண்டைக்கு வரான் நோபு. அவருக்கு இவன் மேல ஏற்கனவே காண்டு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிருக்கவும் கத்தியை வச்சு அவனோட தொடை இந்த தடவை அவர் கிழிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் மிலிட்டரிக்காரங்க வேற அடிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ ப்ளே பண்றாங்க. ரூல்ஸ் என்னங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்றாங்க. இந்த தீவை சின்ன சின்ன பகுதிகளா பிரிச்சிருக்காங்களா. 12 மணி, 6 மணி, அப்புறம் சாயந்தரம். இது இந்த டைங்கள்ல நம்ம 7ஆம் வகுப்பு டீச்சர் யார் யாரெல்லாம் செத்துருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வெளியிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீவை குறிப்பிட்ட சில பகுதிகளா பிரிச்சிருக்காங்கல்ல, அதுல ஒவ்வொரு பகுதிகளில் சில சமயம் டேஞ்சர் ஜோன் அறிவிப்பாங்க. அந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ள இவங்க இருந்தாங்கன்னா இவங்க கழுத்துல மாட்டிருக்க காலர் அலறடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதை வெடிச்சிரும். அதுக்கப்புறம் என்ன, அந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ள இருந்த ஸ்டூடெண்ட் எல்லாரும் செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோம்னா அந்த நோபு அட பாவீங்களா இப்படி அநியாயம் பண்றீங்களான்னு கத்துறான். அந்த சமயம் சோல்ஜர் ஒருத்தர் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த டீச்சர் முன்னாடி பண்றாரு. அதே சமயம் டீச்சரும் ரிமோட் எடுத்து அவன் கழுத்துல இருக்க அந்த காலரை ஆன் பண்ணி விடுறாரு. அப்படியே அந்த காலர்ல லைட் அடிக்க ஆரம்பிக்குது. அது அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அது வெடிக்க போகுது. அதனால நோபு பக்கத்துல இருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்னை காப்பாத்துங்கன்னு போய் ஹெல்ப் கேட்கறான். ஆனா எல்லாருமே அவனை தள்ளி விட்டுறாங்க. அந்த காலரை கலட்டவும் முடியாது. அதை நீங்க வலுக்கட்டாயமா கலட்ட ட்ரை பண்ணீங்கன்னா அது தானாவே ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன, அது வெடிச்சிரும், செத்து போயிருவீங்க. அதை கலட்ட ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அதே சமயம் நோபு கழுத்துல இருக்க காலர் வெடிக்க வேண்டிய டைம் வருது, வெடிக்குது. அப்படியே தொண்டை பிஞ்சு போய் சாகுறான். இதை பார்த்து மத்த ஸ்டூடெண்ட் எல்லாம் ரொம்ப பயந்து போயிடறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ அவனோட டெட் பாடியை கட்டி பிடிச்சு அழுகுறான். அப்ப அவன் கிட்ட இருக்க ஒரு போட்டோ எடுத்து பார்க்கறான். இவங்க பஸ்ல வரும்போது நொரிக்க நம்ம ஹீரோவுக்கு குக்கி வந்து கொடுக்கும்போது போட்டோ எடுத்திருப்பால, அந்த போட்டோவை தான் வச்சிருக்கான். நோபுக்கு நொரிக்கோவை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இந்த போட்டோவை வச்சிருக்கான். நோபுக்கு நொரிக்கோவை ரொம்ப பிடிக்கும்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியும். நம்ம ஹீரோ நொரிக்கோவை லவ் பண்ணல, இப்படி அவளையும் சேர முடியாம அவளுக்காக இந்த போட்டோவை வச்சிருந்திருக்கானே அப்படின்னு நினைச்சு கதறி அழுகுறான். அந்த 7ஆம் வகுப்பு டீச்சரை அடிக்க போலான்னு பாக்குறான். ஆனா மத்த ஸ்டூடெண்ட் எல்லாம் தடுத்துறாங்க. அந்த டீச்சருக்கு நம்ம ஹீரோ மேல காண்டு இல்ல, அதனால அவரும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ மறுபடியும் ப்ளே பண்ணி விடுறாங்க. அதுல அவ அடுத்த ரூலை சொல்றா. இந்த போட்டி 3 நாளைக்கு தான் நடக்கும், யாராவது ஒரு ஆள் உயிரோட இருக்கணும். எல்லாருமே உயிரோட இருந்தீங்கன்னா உங்க கழுத்துல மாட்டிருக்க காலர் வெடிக்கும், யாருமே உயிரோட திரும்ப வர மாட்டீங்க, எல்லாருமே செத்து போயிருவீங்க. அதனால வலிமையா போராடுங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கொள்ளுங்க. நீங்க உயிரோட இருந்தா நிச்சயமா வெளி உலகத்துல சுதந்திரமா வாழலாம்னு சொல்றா. அதே சமயம் இந்த 7ஆம் வகுப்பு டீச்சர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேக்குறாரு. சில பேர் டவுட் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி எங்களை செலக்ட் பண்ணீங்க, ஏதாவது உள்நோக்கத்தோட செலக்ட் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. ஆனா அவர் ரேண்டம் செலக்ஷன் தாப்பா, உள்நோக்கம்ல எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் சோல்ஜர்ஸ் சில பேக்க அந்த ரூமுக்குள்ள எடுத்துட்டு வராங்க. அதே சமயம் அந்த வீடியோ மறுபடியும் ப்ளே பண்ணி விடுறாங்க. அதுல அவ என்ன சொல்றானா, உங்ககிட்ட 2 பேக் கொடுப்போம். ஒண்ணுல உங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, அப்புறம் ஒரு மேப்லாம் இருக்கும். இன்னொரு பேக்ல உங்களுக்கு தேவையான ஆயுதம் இருக்கும். அந்த ஆயுதத்தை வச்சு நீங்க மத்தவங்கள கொல்லலாம், போராடலாம். ஆனா எல்லாரோட பேக்குக்குள்ளயுமே துப்பாக்கி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட் ஆயுதங்கள் இருக்கும். ஒரு சில பேருக்கு துப்பாக்கி கிடைக்கலாம், ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி கோடாலி கிடைக்கலாம். அப்படி கிடைச்சவங்க அதிர்ஷ்டசாலிகள், மத்தவங்க எல்லாரும் எப்படியாவது போராடி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் உங்க வகுப்புல அட்டெண்டன்ஸ் பிரகாரம் தான் இந்த காட்டுக்குள்ள வெளியில போறீங்க, குட் லக்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் பேர் பிரகாரம் ஒவ்வொரு ஆளா கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த 2 பேக்கையும் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. ரொம்ப பதட்டத்தோட ஸ்கூல் பசங்க பேக் 2ஐயும் வாங்கிட்டு போறாங்க. ஒரு இடத்துல நம்ம ஹீரோவோட பேரும் வருது. நம்ம ஹீரோ நொரிக்க கிட்ட உனக்காக நான் வெளியில காத்திருப்பேன், என்னை வந்து பாரு சொல்லிட்டு அந்த 2 பேக்கையும் வாங்கிட்டு போறான். வெளியே வந்து நம்ம ஹீரோ நொரிக்கவுக்காக ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கான். அந்த சமயம் இதுக்கு முன்னாடி வெளியில வந்து ஒரு பொண்ணு கழுத்துல அம்பு குத்துற நிலைமையில நம்ம ஹீரோ வந்து கூப்பிடா,
நம்ம ஹீரோ உனக்கு என்னாச்சுன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேக்குறான். அவளும் நம்ம ஹீரோவோட மடியில வந்து சாயறா. அதே சமயம் அவளோட கால்ல இன்னொரு ஆரோ வந்து பாயுது. நம்ம ஹீரோ அரண்டு போறேன். அதே சமயம் இவளை கொன்னவன் வேற யாராவது இருக்காங்களான்னு தேடி வந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போய் அவன் கையில வச்சிருக்க லைட்டை வச்சு அவனை எரிஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிறாங்க. அவனு லைட்டுக்கிட்ட அடி வாங்கினதும் அவன் கையில வச்சிருக்க ஆயுதத்தை கீழே போட்டு அந்த மலையில இருந்து அப்படியே உருண்டு வர ஆரம்பிச்சிடறான். அதே சமயம் நொரிக்கவும் வெளியில வந்துடா. அதனால நொரிக்கோவை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். நொரிக்கோவுக்கு அப்புறம் இன்னொருத்தன் அந்த பில்டிங்கை விட்டு வெளியில வரான். அதே சமயம் இவன் அவனோட ஆயுதத்தை காணுமேனு தடவிட்டு இருக்கான். வெளியில வந்தவன் இதைத்தான தேடிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அவனு ஆமடாத குரான்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை வாங்க வரும்போது இவனை அந்த ஆயுதத்தை வச்சு அவனோட ஹார்ட்ல ஆரவை விட்டு அவனை கொன்னுறாங்க. அதுக்கப்புறம் அவனும் பயந்து ஓடி போயிடுறான். இப்ப 2 பேர் இறந்துட்டாங்க. அந்த 7ஆம் வகுப்பு டீச்சர் கொன்ன 2 ஸ்டூடெண்ட்டை தவிர இன்னும் 40 பேர் இருந்தாங்க. அதுல 2 பேர் இப்ப செத்து போயிட்டாங்க. இன்னும் 38 ஸ்டூடெண்ட் தான் இந்த தீவுல உயிரோட இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நொரிக்கவும் ஒரு இடத்துல ஓடி வந்து பாறைக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம நொரிக்கோவோட கையில ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஓடி வரும்போது முள்ளு கிழிச்சிருச்சு போல இருக்கு. இது ஒரு சாதாரண காயம் தான், சாதாரண ரத்தம் தான், நம்ம கழுவி விட்டுலாம்னு சொல்றான் ஹீரோ. அதே சமயம் அவனோட பேக்குக்குள்ள என்ன ஆயுதம் இருக்குன்னு பாக்குறான். ஒரு பானை மூடிய கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்னால போராட முடியாதுன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். சரி நொரிக்கோவுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அவளுக்கு ஒரே ஒரு பயனுள்ள கொடுத்து ஏமாத்தி விட்டாங்க. இதை வச்சு இவங்க 2 பேரும் எப்படி சண்டை போட போறாங்கன்னு தெரியல, எப்படி சர்வே பண்ண போறாங்கன்னு தெரியல. ஹீரோ நொரிக்கோட ஃப்ரெண்டை பத்தி கேட்கறான். அவங்களோட போய் ஜாயின் பண்ணாம நான் சொன்னோன்னு என் பின்னாடி வந்துட்டியே, என்னை நம்புறியான்னு கேட்கறான். அந்த சமயம் அவளோட ஃப்ரெண்டை பத்தி யோசிச்சு பாக்குறான். இவ தனியா டாய்லெட்ல இருக்கும்போது இவள டாய்லெட்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு நீ குட்டியா இருக்க, நீ அசிங்கமா இருக்க, நீ எல்லாம் செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு ஓடி இருந்திருக்காங்க. அதனாலே இவளுக்கு சுத்தமா யாரையுமே பிடிக்கல, யாரையுமே இவன் நம்பவும் இல்லைன்னு சொல்றா. நம்ம ஹீரோவை மட்டும்தான் அவன் நம்பறதா சொல்றான். நம்ம ஹீரோவும் நொரிக்கோவை காப்பாத்த ட்ரை பண்றது நோபுக்கு இவளை பிடிக்குங்கிறதுக்காக தான். ஒரு நாள் நம்ம ஹீரோவும் நோபுவும் தனியா ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் நோபு நம்ம நொரிக்கோவை பத்தி சொல்லியிருந்திருக்கான். நோபு ஸ்கூலுக்கே வராம சுத்திட்டு இருக்கிறதுனால நொரிக்கோ நீ ஸ்கூலுக்கு வந்து படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நல்ல மனுஷனா வாழணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு லெட்டர் எழுதி இருந்திருக்கான். அதை பத்தி நம்ம ஹீரோ கூட சொல்லியிருந்திருக்கான். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு வேற சொல்லியிருந்திருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு இவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவன் இவளை பத்தி இவங்கிட்ட பேசிக்கிட்டு இதெல்லாம் நம்ம ஹீரோ சொல்றான். அது மட்டும் இல்லாம அவனுக்காக நான் பழி வாங்குவேன்னு சொல்றான். அதே சமயம் நொரிக்கோ நான் உனக்கு கொடுத்த குக்கிய நீ சாப்பிடவே இல்லைன்னு கேட்கிறா. அவன் சாப்பிடவே இல்லைன்னு சொல்றான். அதே சமயம் அந்த குக்கியை யார் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பார்த்தா இந்த 7ஆம் வகுப்பு டீச்சர் தாங்க சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு இது ரொம்ப பிடிச்ச போச்சு போல இருக்கு. படுத்துக்கிட்டே ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த டேபிள்ல வச்சுட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயம் இன்னொரு சோல்ஜர் வந்து அந்த குக்கியை எடுத்து சாப்பிடலான்னு பாக்குறாரு. ஆனா இந்த டீச்சரு அந்த குக்கியை எடுத்து வச்சுக்கிறாரு. அதை அவர் மட்டும் தான் சாப்பிடணும்னு வச்சிருப்பாரு போல இருக்கு. அதே சமயம் அந்த சோல்ஜர் நம்ம டீச்சர் கிட்ட பேச்சு கொடுக்கலான்னு பாக்குறான். ஆனா அவர் பேசாதனால அவன் எழுந்துச்சு போயிடான். அதே சமயம் காட்டுக்குள்ள பார்த்தா ஓல்டு ஸ்டூடெண்ட் 2 பேர் இருந்தாங்களா, அதுல ஒருத்தனை 5 பேர் சேர்ந்து பிடிக்கிறாங்க. அவங்க மிஷின்கள்லாம் வச்சிருக்காங்க. அவங்க இவனை சுட்டுக்கொள்ள நினைக்கல. அவங்க இவங்கிட்ட நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிச்சுட்டு சாடணும்னு வெளியில இருக்கவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் நடக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் கேங்கா சாகாம நம்ம அவங்களை எதுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இவன் அவங்களோட மிஷின் கண்ணையை புடிங்கிட்டு அவங்க எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுறாங்க. இது அங்க இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப இங்க மொத்தம் 5 பேர் செத்ததுனால இன்னும் 33 ஸ்டூடெண்ட் தான் தீவுல சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல 2 பேர் தீவோட எட்ஜுக்கு வராங்க. துப்பாக்கி சவுண்டு தீவுக்குள்ள கேட்கறத பார்த்து இவங்க பயந்து போயிடறாங்க. எப்படி நம்ம இந்த தீவுல சர்வே பண்ண முடியாதுன்னு 2 பேர் முடிவுக்கு வராங்க. இவங்களோட சண்டை போட்டு சாகிறதுக்கு நம்மளே தற்கொலை பண்ணிட்டு செத்துலாம்னு அப்படியே அந்த உயரத்துல இருந்து கீழே குதிச்சு செத்து போயிடறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு போட்டோகிராஃபர் இருந்தால அந்த சமயம் ஒருத்தி அவ இருக்க ஏரியா பக்கம் வர்றா. அவளை பார்த்தது இவளுக்கு ஒரு சாக்கடிக்கிற ஆயுதத்தை கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. யாரா இருந்தாலும் திரும்ப போயிருங்க, நான் உங்களுக்கு சாக்கு கொடுத்துட்டுன்னு சொல்லி மிரட்டுறா. அது மட்டும் இல்லாம வந்து நிக்கிறது யாருன்னு கேக்குறா. வந்து நிக்கிறவளும் முகத்துல லைட் அடிச்சு காமிக்கிறா. இந்த போட்டோகிராஃபரும் நீயா, நான் கூட பயந்துட்டின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த புதுசா வந்தவ போட்டோகிராஃபர் கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்குறா. போட்டோவை கொடு பாப்போம்னு போட்டோவை எடுக்க பாக்குறா. ஆனா இந்த போட்டோகிராஃபர் அவளுக்கு பிடிச்ச பையன் எடுத்திருக்கனால அந்த போட்டோவை எடுத்து அப்படியே மறைக்கிறா. அந்த சமயம் அவ சாக்கு கொடுக்குற ஆயுதத்தை கீழே வச்சிடறா. புதுசா வந்தவ அந்த சாக்கு கொடுக்குற ஆயுதத்தை எடுத்துக்கிறா. இவளும் கேட்டு வாங்க போற சமயத்துல அவளோட கையவே பிடிச்சு அவளுக்கு சாக்கு கொடுக்க பாக்குறா. ஆனா அவ கையெல்லாம் உதறி விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. அந்த சமயம் இவ அவளை பிடிச்சு அவளோட கழுத்தை அறுத்துறா. அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆயுதம் ஒரு விதமான அருவா மாதிரி இருக்கு. அதை வச்சுதான் அறுத்துட்டா. இதுதான் என்னோட ஆயுதம். வெளியில 2 பேர் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துருந்தாங்க. அவங்கள மாதிரியே நான் சாக விரும்பல. இந்த இடத்த விட்டு நான் போக விரும்புறேன். அதுக்காக நான் யாரை வேணா கொல்லுவின்னு சொல்றா. பாவம் இவ அவளை நம்புனா. ஆனா அவ கொன்னுட்டா. இனிமே இவள கொலகாரின்னு சொல்லிக்கிறோங்க நம்ம. ஏன்னா எல்லாரோட பேரு ஜாப்பனீஸ்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் விடியுது. யார் யார் செத்துருக்காங்கிற ரிப்போர்ட்டை அந்த 7ஆம் வகுப்பு டீச்சர் அனௌன்ஸ் பண்றாரு. தீவுல இருக்க மிச்சம் இருக்க ஸ்டூடெண்ட்களுக்கு தீவுல இருக்க ரேடியோ மூலியமா கேக்குது. இந்த சமயம் நம்ம ஹீரோவும் நொரிக்கோவும் ஒரு பீச் ஓரமா வந்து நிக்கிறாங்க. அப்ப அவர் கொடுக்குற அறிக்கையை இவங்க நோட் பண்றாங்க. யார் யார் செத்துருக்காங்கிறத அவர் சொல்லிட்டு எது டேஞ்சர் ஜோனு, எந்தெந்த மணி நேரத்துல அது டேஞ்சர் ஜோனா இருக்கும் அப்படிங்கறத அறிவிக்கிறாரு. இவங்க கொண்டு வந்திருக்க மேப்ல டேஞ்சர் ஜோனா மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப இவங்க இருக்க ஏரியா வந்து டேஞ்சர் ஜோனா இருக்கு. இதுக்குள்ள இருந்தாங்கன்னா இவங்களோட காலரை அவங்க வெடிக்க வச்சு கொண்டுருவாங்க. அதனால இவங்க இந்த டேஞ்சர் ஜோனை விட்டு வெளியே போலாம்னு முடிவு பண்றாங்க. இப்படி இவங்க அந்த ஜோனை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்க சமயத்துல ஒருத்தர் செடிக்குள்ள மறைஞ்சிருந்து இவங்க எதிர்பார்க்காத நேரத்துல சதியில வந்து அட்டாக் பண்றாங்க. கோடாலி வேற வச்சிருக்கேன், உங்களை வெட்ட ட்ரை பண்றேன். நம்ம ஹீரோவும் தக்காப்புக்காக அவங்க கூட சண்டை போறான். ஒரு இடத்துல அவனோட கோடாலியை வச்சு அவனையே வெட்டிடுறான். இத பக்கத்துல இவங்களுக்கே தெரியாம ஒரு பொண்ணு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறான். நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்றான் அவனோட தலையில கோடாலி வச்சு வெட்டிட்டோம் அப்படிங்கறத. அவங்கிட்டே நீ நல்லா இருக்கியாடான்னு கேக்குறான். அவனு நான் நல்லா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இவன் கிட்டத்துல வரேன், அதுக்குள்ள ரத்தம்லாம் லீக் ஆகி அந்த இடத்துல செத்து போயிறாங்க. அவன் செத்ததை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நான் அவனை கொண்டுனான்னு நொறுக்க விட்ட கேட்டுட்டு இருக்கான். நொறுக்க இது ஆக்சிடென்ட்ரா விட்டுத்தல்றா போயிட்டு போறான்டான்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோக்கு குற்றுணர்ச்சியா இருக்கு. அந்த சமயம் பாருங்க இன்னொருத்தன் துப்பாக்கி கொண்டு வந்து இவங்களை சுட பாக்குறேன். அவன் சுடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா வேற சொல்றேன், x=-b2a அப்படி இப்படின்னு ஏதோ ஃபார்முலா வேற சொல்லிக்கிட்டு உங்களை சுட்டு கொண்டுட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு நான் வேற ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர போறேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ ஏன்டா அப்படி பேசுறா வாய மூடான்னு சொல்லும்போது அவன் சுட ஆரம்பிச்சிடறேன். நம்ம ஹீரோ நொறிக்கும் தப்பிச்சு ஓடுறாங்க. அந்த சமயம் பாருங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்ல இன்னொருத்தர் இருக்கான். இவன் ரொம்ப நல்லவங்க. இவன் அந்த துப்பாக்கி வச்சிருக்கவனை சுட்டு கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவின் நொறிக்க குட்டையும் உங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்கு அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் என்கிட்ட ஒரு பானை முடி இருக்கு, அவகிட்ட ஒரு பைனாகுலர் இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்றான். அதனால அவன் இவங்களை நம்மள அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இவங்களை சுடாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்களை சுடவும் அவனுக்கு மனசு இல்ல. அந்த சமயம் ரேடியோல சத்தம் கேக்குது, 2 பொண்ணுங்க நாங்க சண்டை போட விரும்பல, எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க பேசுறத பார்த்துட்டு அவங்களோட வாய்ஸை கேட்டது நம்மளோட ஃப்ரெண்டு தான்ங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அதனால அங்க போலான்னு நினைக்கிறான். ஆனா இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் இல்ல நீ அங்க போகாத, அவங்க கையில என்ன ஆயுதம் இருக்குன்னு தெரியாது, உன் கையில வேற ஆயுதம் இல்ல, அவங்க சும்மா உங்களை வர வச்சு சுட்டுக்குள்ள வாய்ப்பு இருக்கு, பக்கத்துல மட்டும் போயிடாதீங்கன்னு சொல்றான். இந்த தீவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க, யாரையும் நம்ப முடியாதுன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆனா இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் விடுற மாதிரி தெரியல, அவனோட கண்ணை வச்சு வானத்துல சொல்றான். அதனால ரேடியோல பேசிக்கிட்டு பொண்ணுங்க பயந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க, யாராவது வந்து உங்களை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க அதே இடத்துல படுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை இங்க வாடான்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ல இன்னொருத்தன் ஒரு பயங்கரமான கண்ணு வச்சிருந்தான்ல, அந்த கண்ணை வச்சு இவங்க 2 பேத்தையும் சுட்டு தள்ளிடுறாங்க. பாவம் இவங்க துடிதுடிச்சு அப்படியே கீழே விழுகிறாங்க. அந்த சமயம் அவங்க வச்சிருந்த ரேடியோவை ஆன் பண்ணிக்கிட்டு ஒருத்தி உசுரோட இருக்கா, அவளை அப்படியே சுட்டு கொள்றான். அவ கதற சத்தம் அந்த காட்டுல அப்படியே அந்த ரேடியோ மூலியமா எதிரொலிக்குது. இதை பார்த்து ஹீரோவும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஓல்டு ஸ்டூடெண்ட்டும் பயந்து போயிறாங்க, என்னடா இவ்வளவு கொடூரமா இருக்கேன் அப்படின்னு. அதே சமயம் அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணி கொலை பண்ணால அந்த கொலகாரி நம்ம ஹீரோவை அந்த ஓல்டு ஸ்டூடெண்டை பாக்குறா. அவங்க கையில கன் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரியாம அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறா. அதுக்கப்புறம் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் என் கூட வாங்க போகலாம்னு கூப்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோ உன் கூட எல்லாம் வரல, இவங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியா சுட்டு சாகுறாங்க, இதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கு, தப்பா இருக்கு, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சும்மா காட்டுக்குள்ள கத்துறான். அப்ப அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் இங்க யாரையுமே நம்ப முடியாது, இந்த கேமை விட்டு வெளியே போகணும்னா நீங்க 2 பேரும் சாகுறத தவிர வேற வழி இல்ல, யாரு கண்ணுமே சிக்காம யாரையுமே நம்பாம இந்த கேமை விளையாட பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மதியம் 12 மணி ஆகுது. அடுத்த ரிப்போர்ட்டை வெளியிறாரு 7ஆம் வகுப்பு டீச்சர். யார் செத்துருக்காங்க, எது இந்த ஜோன் டேஞ்சர் ஜோன் அப்படிங்கறத அறிவிக்கிறாரு. இவங்களும் டேஞ்சர் ஜோன் நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கொலகாரி இருக்கால அவ ஒரு வீட்டுக்குள்ள நுழைறா, அதுலதான் அவ தங்கியிருக்கா. யதார்த்தமா அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி உட்காந்துருக்கா, கன் பாயிண்ட்ல பிடிக்கிறா. இவ இடுப்புலதான் இவரோட ஆயுதத்தை வச்சிருக்கா. இந்த ஆயுதத்தை பார்க்கும்போது இவதான் அந்த போட்டோகிராஃபரை கொண்டு இருக்கா அப்படிங்கறத அவ கன்ஃபார்ம் பண்ணிரா. ஏன்னா அந்த போட்டோகிராஃபரோட உடலை அவ பார்த்திருந்திருக்கா, அவளுடைய வெட்டு காயத்தையும் பார்த்திருந்திருக்கா, இவதான் கொண்டு இருக்கா அப்படிங்கறத அவ முடிவு பண்ணிட்டா. அதனாலதான் இவள கன் பாயிண்ட்ல அவ மிரட்டிட்டு இருக்கா. ஆனா இந்த கொலகாரி என்னை கொண்டுடாதன்னு கெஞ்சிரா. அவ கன் வச்சிருக்கிறதுனால இவரோட ஆயுதத்தை புடுங்கிக்கிறா. அதுக்கப்புறம் அவ இவளை சுட்டு கொள்ளாம சும்மா வெறும் வார்த்தையாலே பேசிட்டு இருக்கும்போது அந்த போட்டோகிராஃபர் வச்சு இந்த சாக்கடிக்கிற மிஷின் வச்சு இவளுக்கு சாக்கு கொடுத்து அந்த கன்னை இவ புடுங்கிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன கன் வச்சிருந்த வழியே இந்த கொலகாரி போட்டு தள்ளிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நொறிக்கவும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நொறிக்கவும் மயங்கி விழுந்துடா. ஹீரோவும் போய் அவளை பார்த்துட்டு என்ன பிரச்சனை கேட்கறான். அவளை எனக்கு பெருசா பிரச்சனை இல்ல, கொஞ்சம் மயக்கம் வருதுன்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் அவளை எழுப்ப ட்ரை பண்றான். இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப மயக்கம் வந்துகிட்டே இருக்கு. அதனால இவளோட மயக்கத்துல இருந்து தெரிய வைக்கிறதுக்காக இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு பண்ண முடிவு பண்றான். டிவில ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க இவளை தூக்கிட்டு போறான். அந்த பில்டிங் பார்த்தா ரொம்ப பழசா இருக்கு. இருந்தாலும் இவன் அதுக்குள்ள தூக்கிட்டு போலாம்னு போகும்போது வாசல்ல நூல் கட்டி விட்டு பக்கத்துல ஒரு பாட்டில கட்டி விட்டுருக்காங்க. இவன் அந்த நூல்ல மிதிச்சோன்னே பாட்டில அலம்புற சத்தம் கேட்டு யாரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வெளியில வராங்க. யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவையும் நொரிக்கோவையும் காப்பாத்தின அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் தாங்க. என்ன பான முடியும் பையனுக்குள்ளருமா, சரி வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறான். இவன் இந்த மாதிரி இவளுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்றான். அவங்களும் ஊசி போட்டு அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு வராங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தையும் ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு வர்றான். அந்த பில்டிங் பெருசா இருக்கு. அந்த பில்டிங்குள்ள ஒரு 3 பேரு ஜென்ரேட்டர் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது கீழே வேற விழுக போகுது. புதுசா போனவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேட்டரை ஆன் பண்றாங்க. அந்த ஜென்ரேட்டர் நல்லாவே ஓடுது. அவங்களுக்கு தேவையான பவர் கிடைக்குது. அங்க புதுசா 3 பேர் இருந்தாங்க இல்ல, அவங்க நிறைய செல்போன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லேப்டாப்லாம் வச்சிருக்காங்க. இதை வச்சு நீங்க ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க போல இருக்கு. அதே சமயம் இப்போ புதுசா வந்தவங்க கிட்ட நீ எப்பரா இவ்வளவு பெரிய பில்டிங்குள்ள நாங்க இருக்க ரூமுக்கே வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் இந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்க ஆயுதம் வந்து மக்கள் எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கிற அவங்களோட லொகேஷனை கண்டுபிடிக்கிற ஆயுதத்தை தான் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் நான் உங்களை கண்டுபிடிச்சு வந்தேன்னு சொல்றான். அவங்களும் இந்த ஆயுதம் நல்லா இருக்கு, எங்களுக்கு உன்னோட உதவி தேவைப்படும், நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியான்னு கேக்குறாங்க. ஆனா அவன் ஒரு பொண்ணோட பேரை சொல்லி நான் அவளை தேடி கண்டுபிடிக்கணும், நான் அவகிட்ட பேசணும்னு சொல்றான். என்னை மன்னிச்சிருக்க நான் கிளம்பணும்னு சொல்றான். அப்ப அவங்க ஹீரோவை பார்த்தா நாங்க எங்க இருக்கோம்னு அவங்க கிட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. அவனு சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த 3 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 3 பேர்ல டீம் லீடரா இருக்குவேன் எதத்தும் அவன் கழுத்துல மாட்டி இருக்க அந்த கலரை பார்க்கும்போது அவனுக்கு ஒண்ணு தோணுது. உடனே மத்தவங்க கிட்ட கூப்பிட்டு வார்த்தையால பேசாம கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி காமிக்கிறான். இந்த மாதிரி அவங்க கழுத்துல மாட்டி இருக்க காலரை வச்சு நம்ம என்ன பேசுறோங்கிறத ஒட்டு கேட்கறாங்க. நம்ம இனிமே முக்கியமான வார்த்தைகளை வெளியில பேசக்கூடாதுன்னு சொல்லி டைப் பண்றான். அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு
பாம் தயாரிக்க போறாங்க போல இருக்கு. அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு அந்த லேப்டாப்லயே டைப் பண்ணி காமிக்கிறான். அதோட அவங்களும் அதெல்லாம் கலெக்ட் பண்ண போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீம் லீடர் ஒரு தேட்மேன்ங்கிற ஹேக்கிங் ப்ரோக்ராம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க கிட்ட இப்ப இன்டர்நெட் கனெக்ஷனுமே இருக்குது. அதுக்கப்புறம் இங்க ஒருத்தைய பார்த்தா அவன் நம்ம மரண விளையாட்டுல இருக்குங்கிறதே மறந்துட்டு ஜாக்கிங் பண்ணிட்டு இருக்கா. காலையில ஜாக்கிங் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கா. அந்த சமயம் வில்லம் போட ஒருத்த வரேன். அவகிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு எப்படி நம்ம எல்லாரும் சாக போறோம், வா கொஞ்சம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு கேக்குறான். இதை கிட்ட அவளுக்கு செம்ம கண்டாயிருது. ஒழுங்கா போயிடுறா, இல்லைன்னா அவனை குண்டுன்னு சொல்லி மிரட்டுறா. ஆனா அவன் நான் உன்னை குண்டுவின்னு மிரட்டுறான். கடைசியில ரெண்டு பேத்துக்கு நடுவுல சண்டையே வருது. ஒரு கட்டத்துல இவ அவனை கொன்னுறா. சரி கொன்னு முடிச்சிட்டமேடா நிம்மதியா எழுந்திரிச்சு பார்க்கும் போதுதான் அந்த கொலகாரி பக்கத்துல கன்னோட நிக்கிறா. இவளை துரத்தி சுட ஆரம்பிக்கிறா. இவளும் பயந்து ஓடுறா. அந்த சமயம் ஹியூமனோட லொகேஷனை கண்டுபிடிக்கிற டிவைஸ் ஒருத்தன் வச்சிருந்தான்ல, நான் கூட என்னோட காதலியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனான்ல, அவன் பேரு ஹிரோக்கிங்க. அவன் வந்து இவளை பாத்துறான். உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறான். இவள் இந்த மாதிரி நான் எனக்கு குண்டடிப்பட்டிருக்கு, நான் சாக போறேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ யாரையாவது லவ் பண்றியான்னு கேக்குறா. இவனு ஆமா அப்படி சொல்லிட்டு வேறொரு பொண்ணு பேரை சொல்றான். நான் இல்லையா, சரி பரவாயில்ல, அப்படியே என் கூட சாஞ்சபடியே உட்காரு, எல்லாம் கொஞ்சம் நேரத்துல சரியா போயிடும் சொல்றா. அவன் அப்படியே சாஞ்சபடியே உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரத்துல அவளும் சாகுறான். கொடூரமா ஒவ்வொருத்தரும் மரண வழியை அனுபவிச்சு சாகுறாங்க. இந்த விளையாட்டுல சாகுற எல்லாருடைய ஆசையுமே நிறைவேறாம செத்துக்கிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குங்க. அதுக்கப்புறம் அப்படியே எனக்கு இருட்டாயிருது. மறுநாள் விடியுது. விடிஞ்சோன்னு 6 மணிக்கு எப்பவும் போல இந்த 7ஆம் வகுப்பு டீச்சர் யார் யார் செத்துருக்காங்க, எது டேஞ்சர் ஜோனு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஹாஸ்டல்ல இருக்க நம்ம ஹீரோயின் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்தா அவங்க சமைச்சு சாப்பிடறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை சமைச்சு கொடுத்தது ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அவனை பாராட்டுறாங்க. அவனு எங்க அப்பா ஒரு சமயக்காரர், அதனால எனக்கு நல்லா சமைக்க தெரியும்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் என்னை பத்தி சொல்றேன், இது உங்களுக்கு முக்கியமான ஒன்றா தான் இருக்கும், கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவனை பத்தின உண்மைகளை சொல்றாங்க. அந்த சமயம் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு எடுத்த போட்டோ அவங்க கிட்ட கொடுக்குறான். அவன் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ரொம்ப அழகா தான் இருக்காங்க, இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்கறான். அவன் நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் தான், 9th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன்ல படிச்சுட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே விளையாட்டை நாங்க விளையாட வேண்டியது இருந்ததுன்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ நீ உயிர் பிழைச்சவனா அப்படின்னு கேட்கறான் ரொம்ப ஆச்சரியத்தோட. அவனு ஆமான்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றான். இவனுக்கு உயிர் நண்பன் கூட இருந்திருக்கான். அவனெல்லாம் சுட்டு தள்ளியிருக்கான். ஏன்னா இவனோட காதலியும் உயிர் வாழணுங்கிறதுக்காக. ரொம்ப கொடூரமா தான் இருந்துச்சு, இதை செய்ய வேண்டியதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த கேம் விளையாடுறதுக்கான நேரமும் முடிஞ்சு போயிருந்திருக்கு. அந்த சமயத்துல இவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கிறதுனால இவங்க கழுத்துல கட்டியிருக்க காலர் அலர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க 2 பேருமே வெடிச்சு சாக போறாங்க. அதனால முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் ஒன்னா செத்துலாம்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் 2 பேரும் சாகிறதுக்கு நம்ம மட்டும் உயிரோட பிழைக்கலாம்னு இவனோட காதலி இவனோட முதுகுலே சுட்டிருக்கா. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படியே கீழே விழுகும் போது மறுபடியும் அவ சுடுறதுக்குள்ள இவன் அவளை சுட்டிருக்கான். அதுக்கப்புறம் என்ன, அவளும் சரிஞ்சு விழுகிறா. கடைசியில அவ சாக போற நேரத்துல அவளை மடியில தூக்கி வச்சுக்கிறான். காதலியும் சாக போறோங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் அவனை ஒரு காதல் பார்வையோட பார்த்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு செத்துருக்கா. அதை சொல்லி இப்ப இவன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ அதுல ஜெயிச்சிருந்திருக்க, எதுக்காக மறுபடியும் இந்த கேமுக்குள்ள வந்தேன்னு கேக்குறான். என்ன அவங்க ஸ்கூல்லயே அடைச்சு வச்சிருந்து மறுபடியும் இந்த கேம்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த கேம் திசை திருப்புறதுக்காக என் மனசுல எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கிறது இதுதான். இந்த தீவுல நான் செத்துறக்கூடாது, எப்படியாவது வெளியே போய் வாழணும்னு ஆசைப்படுறேன், நிச்சயமா வாழ்வேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இவனோட காதலி கடைசியா பார்த்து சிரிச்ச அந்த சிரிப்புக்கான அர்த்தத்தை நான் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். ஆசமே நொறிக்கோ அவ எதுக்காக அப்படி சிரிச்சா அப்படிங்கறத அவ மனசுல தோணுனதா சொல்றான். அவ ஒருவேளை உன்னை ரொம்ப காதலிச்சிருந்திருக்கணும், அதனாலதான் சாக போற தருணத்துல நீ அவளுக்கு பண்ண உதவிக்கெல்லாம் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு செத்துருக்கா அப்படின்னு சொல்றா. இவன் அப்படியே கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறான். ஆனா அவ என்ன நினைச்சு சிரிச்சாங்கிற அந்த ஃபீலை இவன் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பிஸ்டலை கொடுக்குறான். அதுக்கு தேவையான புல்லட்டையும் கொடுக்குறான். உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்க இந்த துப்பாக்கியை பயன்படுத்திக்கங்கன்னு சொல்றான். அதே சமயம் இன்னொரு ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தால அவன் பயங்கரமா எவனையும் சுட்டு விரட்டிட்டு வந்துட்டு இருக்கான். துப்பாக்கி சவுண்டு உங்களுக்கு பக்கத்துல கேக்குது. அதனால இவங்க பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் ஒருத்தனை பார்த்தா சைக்கிளை கதறிக்கிட்டே ஓடிக்கிட்டு வேகமா வந்துட்டு இருக்கான். அவன் பின்னாடியே இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் அவனை சுட்டுக்கிட்டே வர்றான். ஆனா ஓடிட்டு இருக்கவன் மேல புல்லட் அடிபடல. பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போய் புந்துறேன். இருந்தாலும் அவன் துரத்தி வந்து இவனை சுட்டு கொண்டு போட்டு போயிடுறேன். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த சுடுபட்டு செத்தவன் திடீர்னு பார்த்தா கண்ணு முடிக்கிறேன். சுத்தி முத்தி யாருமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா சிரிக்கிறேன். என்னன்னு பார்த்தா அவனுக்கு கொடுத்த ஆயுதம் புல்லட் ப்ரூஃப்ங்க. புல்லட் ப்ரூஃபை மாட்டினதுனாலதான் இவன் மேல எந்த ஒரு புல்லட்டுமே அடிபடல. அதனாலதான் ரொம்ப பகுமானமா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கிற அந்த ஆயுதம் அப்படின்னு அவனுக்குள்ளே சொல்லிக்கிறேன். அதே சமயம் பார்த்தா அந்த வீட்டோட ரூஃப்ல இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒரு வாளை வச்சு நின்னுட்டு இருக்கான். அப்புறம் என்ன, வாளை வச்சு இவனை வெட்டி கொண்டுறாங்க. அதை இவங்களும் பாக்குறாங்க. இவன் ரொம்ப கொடூரமான ஆளு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம பிரிச்சுட்டோம்னா இந்த இடத்துல நம்ம மீட் பண்ணலாம்னு அவங்க வச்சிருக்க மேப்ல அடையாளத்தை காட்டுறான். நம்ம ஹீரோவும் பாத்துக்கிறான். அதே சமயம் இவங்க லைட்டா சத்தம் போடவும் அந்த சத்தத்தை வெளியில இருக்க அந்த கொடூரமான ஓல்டு ஸ்டூடெண்ட் கேட்டுறான். இவங்க பக்கத்துல இருக்க வீட்டுல தான் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் அந்த சத்தம் அவனுக்கு கிளியரா கேட்டுருச்சு. அவன் உடனே இவங்க இருக்க வீட்டு வாசல் கிட்ட வந்துடுறான். உள்ளவங்க சொல்லாம இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயம் அவன் இப்போ ஒருத்தனோட தலையை வெட்டி கொண்டான்ல, அவனோட வாய்க்குள்ள கிரனைட் பாம்பை வச்சு அந்த தலையை அப்படியே தூக்கி போட்டுறான். அந்த கிரனைட் பாம்பு வெடிக்குது. அதுக்கப்புறம் இவங்க தங்கியிருக்க அந்த வீட்டுக்குள்ள அவன் சரமாரியை சுட ஆரம்பிக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு வெளியில இருக்கவனுக்கு தெரியாது. அதனால நம்ம ஹீரோ நீங்க 2 பேரும் தப்பிச்சு போயிருங்க, நான் பிரிஞ்சு போய் நான் வெளியே போய் அவனை டைவர்ட் பண்ணி வேற
வேற திசையில கூட்டு போறீன்னு சொல்றான். இவனு டே நீ பைத்திய மாதிரி பண்ணாத வேணாம்டான்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ இதை விட்ட வேற வழியில சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து இந்த பைத்தியம் பிடிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட்டை வேற திசையில டைவர்ட் பண்ணி கூட்டு போறான். அவன் சுட்டுக்கிட்டே வரான். ஆனா நம்ம ஹீரோ மேல புல்லட் படவே இல்லை. ஒரு கட்டத்துல ஒரே ஒரு புல்லட் நம்ம ஹீரோட உடம்புல பட்டுருது. நம்ம ஹீரோவும் அப்படியே கீழே விழுந்துறான். அதே சமயம் இந்த பைத்தியம் பிடிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட் சுடுற துப்பாக்கி சவுண்டு காதுலயே ஒருத்தன் தேடிட்டு இருந்தான்ல இந்த மனுஷங்களோட லொகேஷன் எல்லாம் பாக்குற டிவைஸை வச்சுக்கிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவனோட காதுல கேட்டுருது. அவனோட டிவைஸ் ஆன் பண்ணி பார்த்துட்டு இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த லொகேஷனுக்கு வரான். இங்க பார்த்தா அந்த பைத்தியம் பிடிச்ச ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோவை கொல்றதுக்குள்ள அவனோட துப்பாக்கியில புல்லட் தீந்து போகுது. புல்லட்டை சேஞ்ச் பண்ற சமயத்துல நம்ம ஹீரோவும் அவனோட உடம்புல 2 புல்லட்டை சுட்டு இறக்குறான். இருந்தா அவனுக்கு ஒண்ணுமே ஆகலங்க. சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை சுட போறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ கீழே கடலுக்குள்ள குதிச்சிடறான். கடலுக்குள்ள குதிச்சவனை தண்ணிக்குள்ள வச்சே சுட்டு கொள்ளலாம்னு பார்க்கும்போது இந்த காதுல தேடிக்கிட்டு இருந்தவன் பாட்டுக்கு வந்து அவனை இழுத்து போட்டு கொஞ்சம் டைவர்ஷன் பண்ணிட்டு அவனு கடலுக்குள்ள குதிச்சிடறாங்க. கடலுக்குள்ள குதிச்சதுக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள அவன் புல்லட்டை சுடுறேன். இருந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அதே சமயம் இங்க 3 பேர் சேர்ந்து ஹேக்கிங் ப்ரோக்ராம் அப்புறம் அந்த பாம் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது 2 பேர் கலெக்ட் பண்ண போயிருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் பாம்புக்கு தேவையான ரா மெட்டீரியல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துறாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ட்ரக் எல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. அதை வெளியில தான் நிப்பாட்டி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. இவனு ரொம்ப நல்லது, எங்க மாமா ஒரு ஓல்டு ஃபைட்டர், அவரு பாம் தயாரிக்கிறது எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றான். அதே சமயம் இவங்க காலரை பிடிச்சுக்கிட்டு இவங்க பேசுறது அந்த காலர் வழியா சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒட்டு கேட்க கூடாதுங்கிறதுக்காக சில சீக்கிரட்டை பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை வச்சு நம்ம வெடிமருந்து தயாரிச்சு அந்த ஸ்டூபிட் அமைப்பு மேல போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு தப்பிச்சு போவோம். போறானா நம்ம எல்லாருமே தப்பிச்சு வீட்டுக்கு போக முடியும்னு சொல்றான். இல்லைன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிட்டு சாகணும்னு சொல்றான். நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்கன்னு சொல்றான். அவங்களும் நம்ம போராடலாம், எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம்னு முடிவை சொல்றாங்க. அப்படியே 2வது நாள் 12:30 மணி ஆயிருது. நம்ம ஹீரோ ஒரு லைட் ஹவுஸ்ல கண்ணு முழிக்கிறான். அடிப்பட்ட இடத்துல அவனோட புல்லட் எல்லாம் எடுத்துட்டு கட்டு போட்டுருக்காங்க. பாடி முழுக்க கட்டு போட்டுருக்காங்க. பக்கத்துல ஒரு பொண்ணு வேற இருக்கா. அவளை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ பயந்து போயிடான். நான் எப்படி இங்க வந்து கேட்கறான். அப்பதான் அவ சொல்றா, நான் லைட் ஹவுஸ்ல கண்காணிப்புல இருந்தேன். இந்த மாதிரி தன்னோட காதலியை தேடிட்டு இருக்கவன் தூக்கிட்டு வந்தான்னு சொல்றா. அவன் உன்னை கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துட்டு அவன் தன்னோட காதலியை தேடி கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் சரி யாரெல்லாம் இறந்தாங்க, நான் 2-3 ரிப்போர்ட்டை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நொரிக்கோட பேரும் ஓல்டு ஸ்டூடெண்டோட பேரு இருந்துச்சான்னு கேட்கறான். அவங்க 2 பேரோட பேரு இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ மயங்கி போன சமயத்துல மொத்தம் 5 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவ என் கூட என்ன சில பொண்ணுங்க தங்கியிருக்காங்க, அவங்கள ஒருத்தி நீ ஒருத்தனை கொன்னதை பார்த்ததா சொன்னா உண்மையான்னு கேட்கறா. ஆனா நம்ம ஹீரோ அது மலையில இருந்து விழுகும் போது அவனோட தலையில விட்டுப்பட்டுச்சு, அதெல்லாம் ஆக்சிடென்டா நடந்ததுதான், நான் யாரையுமே குறிப்பிட்டு கொள்ளல அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம நம்ம அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் கூட போய் சேர்ந்துடலாம், அவனுக்கு இங்க இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு தெரியும், அவனோட சேர்ந்து நம்ம எல்லாம் தப்பிச்சு போயிடலாம்னு சொல்றான். அவன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை விளையாண்டவன், அதுல தப்பிச்சவனும் கூட, அதனால நம்ம அவனோட போய் சேர்ந்துடலாம்னு சொல்றான். அவள் இந்த யோசனை நல்லா தான் இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் இந்த கட்டெல்லாம் நீனா எனக்கு போட்டு விட்டேன்னு கேட்கறான். அவளை ஆமான்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றான். ஒரு பையனோட உடம்ப நான் தொட்டதே இதுதான் முதல் தடவை அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ஓவரா வழிறா. அது மட்டும் இல்லாம உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றான். அதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமான்னு வேற நம்ம ஹீரோ கிட்டே கேட்கறான். நம்ம ஹீரோ அவள் லவ் பண்ணுவாப்புல இருக்கு ஒன் சைடா, அதை சொல்லாம சொல்றா. இருந்தாலும் அவன் நம்ம ஹீரோ கிட்ட உன்னை பிடிச்சிருக்கு லவ் பண்றேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. சரி நான் போய் என்னோட தங்கி இருக்க மத்த பொண்ணுங்க கிட்ட நீ நல்லவன் அப்படின்னு உன்னை பத்தி நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை நான் இந்த ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணு, சில பொண்ணுங்க நீ இங்க இருக்கிறதையே வெறுக்கிறாங்க, அவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசி புரிய வச்சதுக்கு அப்புறம் உன்னை நான் வெளியே கூட்டு போறேன் சொல்லிட்டு இவனை இந்த ரூமுக்குள்ள வச்சு அடைச்சிட்டு அவளோட மத்த ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக போறான். அதுல ஒருத்திக்கு ஆயுதங்கள் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதுல பாய்சனை கொடுத்துருக்காங்க. அவ யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் ஒருத்தனோட தலையில கோடாலியை வச்சு வெட்டினான்ல, அதை ஒளிஞ்சிருந்து பார்த்தவ அவ நம்ம ஹீரோவை கெட்டவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டுல விஷத்தை கலந்துலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால அவ நம்ம ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன், இப்போதைக்கு நம்ம அவனுக்கு அதைத்தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு உடனே சாப்பாடை தட்டுல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் பாய்சனை அந்த சாப்பாடுல கொட்டி மிக்ஸ் பண்ணிடுறா. அந்த சமயம் பாருங்க வெளியில ஒருத்தி கண்காணிப்புல இருந்தவ ஹே நம்ம ஹீரோ எழுந்திரிச்சிட்டானாம்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஜாலியா பேசிட்டு வரா. அதே சமயம் நம்ம ஹீரோக்கு போட்டு வச்ச சாப்பாடை எனக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா, அதை நான் டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடுல ஒரு ஸ்பூன் எடுத்து இவ சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நார்மலா இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தி பேசிட்டு வெளியே வந்தால அவ நம்ம ஹீரோட பிளானை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்டை தெரியும், அவன் இதுக்கு முன்னாடி இந்த கேம்ல விளையாண்டு தப்பிச்சவன், அவனுக்கு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கான வழி தெரியும், அவன் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து தப்பிச்சு போயிடலாம்னு கூப்பிடுறான். நம்ம போவோம்னு சொல்றா. மத்த பொண்ணுங்க அவனை நம்பலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம தைரியமா நம்பலாம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்துல அது விஷ சாப்பாடை ஊத்தி சாப்பிட்டால அவளோட வாயில இருந்து ரத்தம் கொப்பளிக்க ஆரம்பிக்குது. அப்படியே ரத்த வாந்தி எடுத்துட்டு சம்பவ இடத்துல சாகுறாங்க. இதை பார்த்துட்டு பக்கத்துல இருந்து ஒரு கண்ணாடிக்காரி வெளியில அவ கண்காணிப்பாக கொண்டு போய் இந்த துப்பாக்கியை இவ எடுத்துக்கிறா. இந்த பாய்சனை யார் போட்டது, நீங்க தானா, உங்கள யாரோ ஒரு ஆள் இதை செஞ்சிருக்கீங்க யாருன்னு கன் பாயிண்ட்ல விசாரிக்கிறா. நம்ம ஹீரோ கூட பேசிக்கிட்டு இருந்தவ சொல்றா இதை யாரும் செய்யல, இதை பேசி தீர்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் கண்ணை போடு அப்படின்னு சொல்றா. ஆனா இன்னொருத்தி ஓ மேலதான் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, துப்பாக்கியை காட்டி நீதான் இப்ப சீன் போட்டுக்கிட்டு இருக்க, உன்னோட நடத்தில தான் சந்தேகமா இருக்கு, நீதான் இந்த விஷத்தை கலந்துருக்கணும்னு அவ மேலே பழி தூக்கி போறா. ஆனா விஷ வச்சவ பின்னாடி ரொம்ப சைலண்டா நின்னுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ சமைச்சவங்க இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சமைச்சவ மேல பழி தூக்கி போடுறாங்க. ஆனா சாப்பாடு போட்டு ரெடி பண்ணவ மேல யாரும் பழி சொல்லவே இல்லை. இதை கேட்டோன்னு சமைச்சவ செம டென்ஷன் ஆயிடுறா. சாப்பாடு குக்கரை தூக்கிட்டு வந்து டம்மு போட்டு டேபிள்ல உடைச்சிட்டு என் மேலேயே சந்தேகப்படுறீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பிஸ்டல் எடுத்து இவங்கள சுட்டுக்கொள்ளலாம் பாக்குறா. ஆனா அதே சமயம்
ஏற்கனவே கண்ணை வச்சு மாட்டிக்கிட்டு இருந்தவ அவளை சுட்டு கொண்டுறான். இதை பார்த்தது இவங்க 2 பேருக்கும் பயம் வந்துருது. பக்கத்துல இருக்க பிஸ்டல 2 பேருமே ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டு இவ்வளவு சுட ஆரம்பிக்கிறாங்க. இவரோட கையில சுட்டுப்புறாங்க. அவளு இவங்களை சுடுறா. ஆனா புல்லட் பெருசா அவங்களுக்கு அடிபடல. அவ போய் ஒளிஞ்சுக்கிறா. அடி பாவிகளா எனக்கு வலிக்குது இப்படி சுட்டுப்பிட்டீங்களடின்னு கத்துறா அவ. நீதானடி முதல்ல சுட்டின்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. அவ சுட்டதை நியாயப்படுத்திட்டு இருக்கா. இப்படி வாக்குவாதம் முத்திட்டே போகுது. ஒரு கட்டத்துல அவ வலி தாங்க முடியாம செத்தாலும் செத்துட்டு போற அவள்கிட்ட சுடுவாங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து டேபிள் ஏறி நின்னுக்கிட்டு பிஸ்டல் வச்சிருக்க 2 பேத்தையும் சுட ஆரம்பிச்சிடறா. அவங்களும் இவளை சுட இவ 2 பேத்தையும் சுட மொத்தமா 3 பேரும் க்ளோஸ். சாக போற தருவாயில ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணவ அடி பாவிகளா நம்ம எல்லாரும் தப்பிச்சிருக்கலாம் இப்படி சதி வேலை பாத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ சாகுறாங்க. இதுல உண்மை என்னன்னா விச வச்சவ எந்த காயமே இல்லாம அங்க டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் ஹீரோ துப்பாக்கி சவுண்ட் கேட்டு கதவை திறங்கன்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்கேன். இந்த விச வச்சவளும் நம்ம ஹீரோவை திறந்து விட்டு என்னைய மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவ ஓடி போய் லைட் ஹவுஸோட உச்சியில இருந்து கீழே பாரில குதிச்சு அவளும் செத்து போயிடறா. குற்ற உணர்ச்சியில மனசாட்சி அவளை கொண்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்டை பார்த்தா அவன் காட்டுக்குள்ள இருந்து காலன் அப்படின்ட்டு வரான் சாப்பிடுறதுக்கு. அதே சமயம் நம்ம நொரிக்கவும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் அவளுக்கு ஒரு கனவு வருது. இவளும் அந்த 7ஆம் வகுப்பு டீச்சரும் ஒரு ஆத்தங்கர ஓரமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்க மாதிரி. அதே சமயம் இங்க இவரை பார்த்தா அந்த 7ஆம் வகுப்பு டீச்சரும் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் அவருக்கு ஒரு போன் கால் வருது. உஸ்பி விட்டு உங்களுக்கு போன் கால் வருதுன்னு சொல்றாங்க. இவர் அட்டன் பண்ணி பேசினா இவரோட மக தான் பேசிட்டு இருக்கா. வீட்டுக்கு வாங்கப்பா அம்மாவுக்கு முடியல அப்படின்னு சொல்றா. ஆனா இவரு நான் வேலை விஷயமா வெளியே போய்கிட்டு இருக்கேன் நாளைக்கு வரைக்கும் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. இவளும் தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சு ஓல்டு ஸ்டூடெண்ட் கிட்ட 7ஆம் வகுப்பு டீச்சரை கனவுல பார்த்து நீ யதார்த்தமா சொல்லிட்டு அவ என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டான்னு சொல்றான். இவன் நார்மலா வளர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எல்லாம் பெத்து இவளோட அம்மா மாதிரியாவே ஒரு நாளைக்கு வயசாகி சாகணும்னு ஆசைப்பட்டதா சொல்றான். ஆனா இப்படி ஒரு கேம்ல வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றான். அதே சமயம் இங்க மழை வர மாதிரி இருக்கு. இவ எப்படியாவது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து சேருவேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஏக்கத்தோட காத்துட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோவும் காட்டுக்குள்ள நடக்க முடியாம கம்ப ஊனி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இவனும் இவனோட அப்பாவும் ஒரு காலத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்திருக்காங்க. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க சாப்பாடு கூட அவங்க அப்பாவால வாங்க முடியல. அந்த அளவுக்கு வறுமை ரொம்ப அவரை போட்டு வாட்டுது. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க வேற உங்களோட ஆர்டர் என்னன்னு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் செம்ம டென்ஷன் ஆகி அங்க இருக்க வெயிட் ஏத்திட்டு அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வா இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு போயிடலாம் வேற எங்கேயாவது போய் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடாரு. நம்ம ஹீரோ அவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு எந்திரிச்சு போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவர் மறுநாள் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துருந்திருக்காரு வறுமையால. இதெல்லாம் நினைச்சுவேன் வருத்தத்தோட நடந்து போயிட்டு இருக்கும்போது தடுமாறி கீழே விழுகிறாங்க. அந்த சமயம் நுரிக்கவுக்கு நம்ம ஹீரோவோட நினப்பு அதிகமாயிட்டே இருக்கு. அவன் வருவானோ வரமாட்டானோங்கிற சந்தேகம் அவளுக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கு. அதனால நம்மளே போய் நம்ம ஹீரோவை பாத்துரும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஹீரோவை நோக்கி ஓடுறா. ஓல்டு ஸ்டூடெண்ட் ஏன் இப்படி தப்பு பண்ற நீ இன்னும் கொஞ்சம் போயினா டேஞ்சர் ஜோனுக்குள்ள போயிருவ ப்ளீஸ் திரும்பி வந்துன்னு சொல்லி கேட்கறான். ஆனா அவ நான் ஹீரோவோட தான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ளே ஓடிறா. அதனால ஓல்டு ஸ்டூடெண்ட் டேஞ்சர் ஜோனுக்குள்ள வராம நின்னுறான். நொரிக்கும் ஓடிட்டே இருந்த ஒரு இடத்துல போய் நிக்கிறா. யாரை பார்த்து நிக்கிறான்னு பார்த்தா அந்த கொலகாரி இருக்காங்க அவளை பார்த்து தான் நிக்கிறா. யாரை தேடி போறேன்னு கேட்கறா. இந்த மாதிரி நான் ஹீரோவை தேடி போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓல்டு ஸ்டூடெண்ட் தூரத்துல இருந்து ஒரு பேரை சொல்லி கத்துறான். அது யாருன்னு கேட்கறா. அவ ஓல்டு ஸ்டூடெண்ட் சொல்லும்போது ஓ உன்னை 2 இளவரசர்கள் பாதுகாக்கிறாங்களா நீ என்ன அவ்வளவு பெரிய பேர் இல்லையா தாவுன்னு சொல்லிட்டு சுட்டுக்குள்ள போறா. அந்த சமயம் இந்த கொலகாரி யாரையோ பார்த்துட்டு ஓடி போயிடுறாங்க. யாருன்னு பார்த்தா 7ஆம் வகுப்பு டீச்சரு. அவர் ஒரு கொலையை கொண்டு வந்து இவகிட்ட கொடுத்துட்டு மழை வருது நனைஞ்சு சளி பிடிச்சிடாம பாத்துக்க அப்படி சொல்லிட்டு போறாரு. அவருக்கு இவளோட குக்கீஸ் ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு. அதனால இவளை வந்து ஒரு தடவை பாத்துட்டு போயிடலாம்னு வந்து பாத்துட்டு போறாரு. அதே சமயம் ஹீரோவும் அங்கதான் இருக்கான். அவனை அப்படியே காப்பாத்தி கூட்டு போயிடறான். அதே சமயம் இங்க ஒருத்தன் காதலியை தேடி இருந்தால அவன் மழையில நனைஞ்சுக்கிட்டே ஒரு பாலடைஞ்ச பில்டிங் பக்கம் வரான். அங்க யாரோ இருக்க மாதிரி அவனோட டிவைஸ்ல காமிக்குது. இவனு யாரா இருக்கும்னு உள்ள போய் பாக்குறான். உள்ள இருக்கிறது ஒரு பொண்ணுதான். அவன் மறைஞ்சிருக்கா. அது இவனோட காதலி தாங்க. ஆனா அவளுக்கு இவனை அடையாளமே தெரியல. உண்மையை சொல்ல போனா இவனா ஒன் சைடா லவ் பண்ணிருப்பான் போல இருக்கு. அவ கூட கடைசியா பேசலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கான். அவளுக்கு இவன் நம்மள லவ் பண்றேன்னு தெரியவே இல்ல. அவ போய் ஒளிச்சுக்கிறா. இவன் அவ பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுறான். ஆனா அவ வெளியில வரவே இல்ல. இவ பதட்டத்துல ஒளிரம்னா அங்க இருக்க பொருள் எல்லாம் தட்டி விட்டுறா. சத்தம் கேக்குது. உடனே இவன் ஹே நீதானா அது அப்படின்னு அவ பேரை சொல்லிக்கிட்டே அவ பக்கத்துல போலாம்னு வேகமா ஓடி போறான். ஆனா அவ பதட்டத்துல இவனை சுட்டுறாங்க. அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து சாக போறான். அந்த சமயம் இந்த இடத்த விட்டு நீ ஓடிடு துப்பாக்கி சவுண்ட் கேட்டு யாராவது இங்க வருவாங்க உன்னை கொண்டுவாங்கன்னு சொல்றான். அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா இவன் நம்ம மேல அக்கறையா பேசுறேன் அப்படின்னு. எதுக்காக நீ இப்படி பேசுற என்னை கொல்ல வரலையா நீ அப்படின்னு வந்து கேக்குறா. அப்ப அவன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை லவ் பண்ணி உன்கிட்ட பேசலாம் தான் நான் வந்தேன் கடைசியா பார்த்து பேசிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே செத்து போறாங்க. அவன் செத்தோன்னு இவ கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடா. என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உன்னை சுட்டிருக்க மாட்டேனே அப்படின்னு ரொம்ப கதறி அழுகுறாங்க. ஆனா அதே சமயம் கொலகாரி அங்க வந்துடா. துப்பாக்கி சவுண்ட் கேட்டு அவளை சுட்டு கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் இவ கிளம்பலான்னு பார்க்கும்போது இவளை வந்து அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ல பைத்தியக்கார ஒருத்தர் இருந்தான்ல அவன் வந்து சுட ஆரம்பிச்சிடறாங்க. சுட்டோன்னு அப்படியே கீழே விழுந்துரா. அவனு பக்கத்துல இருந்து அவளோட துப்பாக்கி மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புறான். அவ செத்துடாலும் நினைக்கிறான். ஆனா அவ சாகாம அவகிட்ட இருக்க அந்த வித்தியாசமான அருவா மாதிரியா இருக்க ஆயுதத்தை வச்சு இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் பயங்கரமா அவளை அடிக்கிறான். இவ இருந்தாலும் அவனை வெட்டிறான். ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. என்னன்னு பார்த்தா ஒருத்தன் புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டு சுத்திட்டு இருந்தான்ல அவனோட புல்லட் ப்ரூஃப் எடுத்து மாட்டி வச்சிருக்கான். அதனால இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. மறுபடியும் எழுந்திரிச்சு வந்து துப்பாக்கி வச்சு அவளை சுட்டு சம்பவ இடத்துலயே கொன்னுறாங்க. பல பேர்த்த இவ நம்பிக்கை துரோகத்தால கொன்னா. இப்ப இவளும் செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் விடியுது. 6 மணி ஆனது ரிப்போர்ட்டை சொல்றாரு டீச்சர். இந்த தடவை இன்னும் 9 பேர்
செத்துருக்காங்க, கொஞ்சம் பேர் மட்டும் தான் உயிரோட இருக்கீங்க, வாழ்த்துக்கள்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டேஞ்சர் ஜோனை அறிவிச்சிட்டு போயிறாரு. அந்த ரிப்போர்ட் எல்லாம் நம்ம ஹீரோட டீம் கேட்டுட்டு அப்படியே அந்த ஹேக்கிங் ப்ரோக்ராம் எல்லாம் உருவாக்கிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட போறாங்க. அவங்க தான் தப்பிக்கிறதுக்கான பிளானையும் வச்சிருக்காங்க. அவங்களோட சேர்ந்தா தப்பிச்சலாங்கிறது தான் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்டோட ஒரே நோக்கமா இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் கொல்ல மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க. ஹீரோவையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க கெமிஸ்ட்ரி புக்கை பார்த்து ஒரு பெரிய பாம் ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டில் வெடிகுண்டை ரெடி பண்ணிட்டாங்க. இதை வச்சு அந்த டீச்சர் இருக்க ஏரியாவை அட்டாக் பண்றதுதான் இவங்களோட பிளான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க சோல்ஜர் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதா அவங்களோட பிளான். எப்படி நிறைய வெடிமருந்து எல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அந்த சமயம் இந்த டீமோட லீடர் பயங்கரமா கத்துறேன் என்னன்னு எல்லாருமே வந்து கேக்குறாங்க. இவன் இந்த மாதிரி என்னோட தேர்ட் மேன் ஹேக்கிங் ப்ரோக்ராம் ரெடியா இருக்கு, ஒரு பட்டனை தட்டினா போதும் அவங்களோட மொத்த சிஸ்டம் ஹேக் ஆயிரும், அதுக்கப்புறம் அவங்க திணற ஆரம்பிப்பாங்க. அந்த சமயம் நம்ம போய் அவங்க மேல பாம்பு போட்டு அவங்களை அழிச்சிடலாம்னு சொல்றான். அவங்கள ஆர்வமா வந்து பாக்குறாங்க, எங்க ஹேக் பண்ணுன்னு சொல்றாங்க. அவனும் ஒரு பட்டனை தட்டுறான், அவங்களோட மொத்த சிஸ்டம் ஹேக் ஆயிருது. அவங்களுடைய கண்காணிப்பு சிஸ்டம் மொத்தமா ஹேக் ஆனதுனால அவங்களே ஸ்தம்பிச்சு போயிடறாங்க. இந்த வைரஸ் அட்டாக்கை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு தெரியலையே, என்ன பண்றது தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க நம்ம பசங்களை பார்த்தா இதுதான் சரியான நேரம், வாங்க போய் அட்டாக் பண்ணலாம்னு இவங்க ஒரு சின்ன ட்ரக்கை பார்த்தோம்னு சொன்னாங்கல்ல, அந்த ட்ரக்ல எல்லா வெடிமருந்து ஏத்திட்டு ஒரு சிலிண்டர் ஒண்ணு ஏத்திக்கிறாங்க. கிளம்ப போற சமயத்துல நான் ஒருத்தனை பக்கத்துல பார்த்தேன்னு சொல்றான். யாரா இருக்குன்னு இவங்க எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. அந்த சமயம் ஒருத்தன் அது ஹீரோவா இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவன் லைட் அடிச்சு ஹீரோ தானே ஒளிஞ்சிருக்க, வாடா வாடான்னு கூப்பிடுறான். ஆனா அங்க இருக்கிறது அந்த பைத்தியம் பிடிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட். இவனை சுட்டு கொன்னுறான். அவங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ணு தெரியாம பயந்து மறுபடியும் பில்டிங்ல ஓடிடுறாங்க. இவங்க கையில ஒரு பிஸ்டல் இருக்கு, அதை வச்சு அவனை சுட ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களால சுட முடியல. புல்லட் எல்லாம் அந்த துப்பாக்கியில தீந்து போனதுனால வா மறுபடியும் உள்ள போலாம்னு அந்த டீம் லீடர் பக்கத்துல இருக்க இன்னொருத்தனை உள்ள கூட்டிட்டு போறான். அந்த சமயம் இன்னொருத்தனையும் இவன் சுட்டுறான். அந்த டீம் லீடரோட மடியிலேயே அவன் நம்ம ஒன்னா தப்பிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மடியிலேயே சாகுறாங்க. இதை சுத்தமா அந்த டீம் லீடரால தாங்க முடியல. இதுக்கு மேல நம்மளும் உயிரோட போய் வாழவே வேணாம், இங்கேயே செத்துலாம்னு முடிவு பண்றான். அதனால ஓடி போய் இவங்க வண்டியில ஏற்றி வச்சிருந்தாங்களா அந்த வெடிபொருள் எல்லாம், அதை அப்படியே இங்கேயே வெடிக்க வைக்கலாம்னு பாக்குறான். அதுக்கு அந்த வண்டி முன்னாடியே போய் தவறான். வண்டி முன்னாடி தவறவுன்னு அவனையும் சுடுறாங்க. அவன் ஈவரக்கம் இல்லாம இவன் சாக போற நேரத்துல துப்பாக்கியை வச்சு எறிறான். அந்த வெடிமருந்துகள் மொத்தமா அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அப்படியே அந்த இடமே தீ பத்தி எரியுது. அந்த சமயம் நம்ம ஹீரோட டீமும் அங்க வந்து ரீச் பண்ணிடுறாங்க. உள்ள பார்த்தா அந்த பைத்தியம் பிடிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட் நடந்து போய்கிட்டு இருக்கான். அவ இவங்களை பார்த்து கண்டுக்கல. என்னடான்னு பார்த்தா அவனோட கண்ணு தெரியாம போஞ்சு வச்சுங்க. இவங்க நிறைய கெமிக்கல் பொருள் எல்லாம் யூஸ் பண்ணா இல்ல, அதெல்லாம் வெடிக்கவும் இவனோட கண்ணு பாதிக்கப்பட்டு போச்சு. அதனாலதான் அவன் பாட்டுக்கு அப்படியே நடந்து போறான். நம்மால் ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் இருக்காப்ல, அவர் அவன் பின்னாடி போய் அவனோட ஷார்ட் கண்ணை அப்படி ஆக்டிவேட் பண்றான். அந்த சத்தம் கேட்டதும் அவன் பின்னாடி திரும்பி பயங்கரமா சுட ஆரம்பிக்கிறான். அப்படி சுடும்போது நம்மால் மேல ஒரு சில புல்லட் அடிபட்டுருது. இருந்தாலும் இவன் அவனோட கால்ல சுட்டு அவனோட நெஞ்சில சுட்டு அவனை கொன்னுறான். அவன் போட்டிருக்க அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இப்ப வேலை செய்யல, இது பயங்கரமான ஷார்ட் கன்னா இருக்கு. அப்புறம் அவன் செத்து போயிடுறான். இவங்க ஒரு பீச் ஓரமா வர்றாங்க. இனி நம்ம மட்டும் தான் மிச்சம்னு பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இந்த தீவுல இப்ப இவங்க மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க, எல்லாருமே செத்துட்டாங்க. இங்க வைரஸை வச்சு சிஸ்டத்தை ஹேக் பண்ணதுனால எத்தனை பேர் உயிரோட இருக்காங்கன்னு இங்க இருக்கவங்களுக்கு சுத்தமா தெரியல. அதனால என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க நம்ம டீமை பார்த்தா நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் ஹீரோவையும் நுரிக்கோவையும் சுட்டுக்கொள்ள போறதா சொல்றான். நான் தான் சொன்னல யாரையுமே நம்பாதுன்னு, இந்த தீவை விட்டு வெளியே போறதுக்கு இது ஒண்ணுதான் வழி, உங்களை நான் சுட்டு கொண்டுட்டு நான் தப்பிச்சு போறேன்னு சொல்றான். ஹீரோ இந்த மாதிரிலாம் ஜோக் பண்ணாதுன்னு சொல்லும்போது நான் ஜோக்கெல்லாம் பண்ணல, நான் சொல்றதுதான் உண்மை, நான் உங்களை பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்றான். நீ உன்னோட காதலை பத்தி எல்லாம் சொன்னியே அதெல்லாம் கதையான்னு கேட்கும்போது ஆமா அதெல்லாம் வெறும் கதை தான் சொல்லிட்டு அப்படியே அவளை சுட போறான். அசையும் நம்ம ஹீரோ அவளை மறைக்க போறான். அப்படியே சீன் கட் ஆகுது. என்னாச்சுன்னு தெரியல. இங்க மிலிட்டரிக்காரங்களை பார்த்தா யார் யார் உயிரோட இருக்கான்னு தெரியல, நம்ம போய் தீவுக்குள்ள பார்த்தா தான் தெரியும் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே அடுத்த நாள் விடியுது. ரிசல்ட்டும் வருது. வெற்றியாளன் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் தானே அறிவிக்கிறாங்க. அதுவும் நம்ம கிட்ட மட்டும் தான் சொல்றாங்க. அதோட அங்க இருக்க சோல்ஜர்ஸும் கிளம்பி போயிடுறாங்க. ஹெலிகாப்டரும் கிளம்பி போயிருது. சோல்ஜர்ஸ் யாருமே அங்க இல்ல. 7ஆம் வகுப்பு டீச்சர் மட்டும் தான் அங்க இருக்காரு. அவர் பாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், படம் முடிஞ்சு போல இருக்கு, நம்ம ஹீரோ ஹீரோயின் செத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க சமயத்துல ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்பதான் வர்றான். உண்மை என்னன்னா இந்த தீவை விட்டு மிலிட்டரிக்காரங்க அப்புறம் ஓடி போயிட்டாங்க. இந்த சாரை மட்டும் கூப்பிட்டு இருக்காங்க. இவரு போகவே இல்லை. இவனை அங்க இருக்க பாலஞ்சு பில்டிங்ல கூட்டு போய் உட்கார வைக்கிறாரு. அது ஒரு பாலஞ்ச ஸ்கூல் மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ளதான் உட்கார வச்சிருக்காரு. இவன் என்ன நீங்க என்ன வீட்டுக்கு போல அப்படின்னு கேட்கும்போது நான் போகல, எனக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இங்க என்ன நினைச்சு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், நீ தானே கம்ப்யூட்டர் சிஸ்டம் மொத்தம் ஹேக் பண்ணது, இந்த காலர் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டது அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அவன் இல்லைன்னு சொல்றான். எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். நீ போய் சொல்லாத ஏமாத்ததுன்னு சொல்லிட்டு அவனை சுட்டுக் கொள்ள போறாரு. அந்த சமயம் ஹீரோவும் நொரிக்கவும் கன்னோட உள்ள வராங்க. நல்ல வேலை அவங்க சாகல போல இருக்கு, நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் அவங்களை கொல்லல. அப்பதான் அவர் சொல்றாரு, ஸ்கூல் பிள்ளைங்க யாருக்குமே என்னை பிடிக்கல, என்னுடைய சொந்த குழந்தையும் என்னை வெறுக்குது, அதனால நான் எங்கேயுமே போக விருப்பப்படலன்னு சொல்றாரு. எல்லாருமே இங்கேயே சாக போறோம்னு சொல்றாரு. எல்லாத்தையும் கொண்டுட்டு இவர் சாக போறாங்க. அதுதான் அவரோட பிளான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சுடுறதுக்கு துப்பாக்கி நீட்டுறாரு. இதை பார்த்த ஹீரோ டப 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 அவரை சுட்டு தள்ளிடுறான். சம்பவ இடத்துலயே அவர் சரிறாரு. ஆனா சாகாம எழுந்திருச்சு சொல்றாரு. ஆனா அவரோட துப்பாக்கியில இருந்து வெறும் தண்ணி தான் வருது. அவர் வச்சிருக்கிறது வெறும் தண்ணி துப்பாக்கி. அவர் இவங்களை கொல்லத்துக்கு விருப்பப்படவே இல்லை. இவங்க கையாலே அவர் செத்துலான்னு முடிவு பண்ணதா இந்த மாதிரி ஒரு பிளான் அவர் போட்டிருக்காரு. மறுபடியும் நம்ம ஹீரோ பயத்துல அவரை சுட இந்த தடவை அப்படியே செத்து உழுகிறாரு மனுஷன். எல்லாரும்
எல்லாருமே அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவரோட போன் ரிங் அடிக்குது. செத்த மாதிரி கிடந்த மனுஷன் திடீர்னு எழுந்திருச்சு வந்து போன் எடுத்துட்டு சோஃபாவில் வந்து உட்காராரு. யாருன்னு பார்த்தா போன்ல அவரோட மக தான். இனிமே நான் வீட்டுக்கு வரமாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க நம்ம நொரிக்கோ செஞ்ச கடைசி குக்கி எடுத்து வாய்க்குள்ள போறாரு. அந்த குக்கி அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு. அதை எடுத்து அப்படியே வாய்க்குள்ள போட்டோம்னா அதை திங்காம கூட அப்படியே செத்து போயிறாரு மனுஷன் சோஃபாவிலேயே. அதுக்கப்புறம் இந்த தீவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு போட் கிடைச்சிருக்கு. அந்த போட்ல அப்படியே அந்த தீவை விட்டு தப்பிச்சு சிட்டி பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு புல்லட் அடிபட்டு இருந்துச்சுல, அதனால அவன் சாக பிழைக்க குத்துயிரும் குலவுயிருமா கிடக்குறான். நொரிக்கோ என்ன எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு கேக்குறா. அப்ப அவன் ஹீரோவையும் கூப்பிட்டு என் காதலி கடைசியா சிரிச்சுட்டு சாகும்போது அவ என்னத்தை நினைச்சு சிரிசாங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். ஹீரோவும் என்ன அதுன்னு கேட்கும்போது அவளுடைய பிரிவு வார்த்தைகள் தான் அவளுடைய சிரிப்பு அப்படின்னு சொல்றான். அதே சமயம் நம்ம ஹீரோவும் ஒரு உண்மையான நல்ல ஃப்ரெண்ட நான் பார்த்துட்டேன், அது நீதான்னு சொல்றான். ஆமாங்க, உண்மையிலேயே இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருத்தன் உதவி பண்றான்னா நிச்சயமா அவன் ரொம்ப நல்லவனா தான் இருக்கும். உண்மையான ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அவன். அதோட அவன் செத்தும் போறான். இவங்க வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சில வருஷங்கள் கடந்து போகுது. நம்ம ஹீரோயினும் பெரிய ஆளாவே ஆயிடுறாங்க. கடைசியா ஏதோ ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க. அப்ப நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல, உங்க தகுதிக்கு ஏத்த அனைத்தையுமே எடுத்துக்கிறதுக்காக மறுபடியும் ஓடுங்கன்னு சொல்றாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படம் எவ்வளவு தாக்கத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயமா அடுத்து ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நம்பித்தேன், உங்களுக்காகத்தான் இந்த சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.